ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினார்கா மாஸ்டர்ஸ் 2026ல நம்ம நிஹால் செரீனுக்கும் குகேஷ்க்கும் நடந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் மூலிமா நம்மளுக்கு வந்து எக்ஸலண்ட்டான பான்ஸ் கண்ட்ரோல் அண்ட் அந்த பான்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜை வச்சு எப்படி நம்ம வந்து கேமை லீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் மூலிமா நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள், நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 30+10 உள்ள ஃபார்மட்டு. ஸோ இதில் வந்து நிஹால் செரீன் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நிஹால். இப்போ நைட் F6 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F3 D5 இப்போ G3 புஷ் பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ண போகிறார். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப் F5 வராரு. இந்த இடத்துல இந்த சென்டர் பானை வந்து இப்போ நிஹால் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. C4 இப்போ E6. ஸோ இந்த இடத்துல இந்த பான் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், ஒயிட்டோடைய பான்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நைட் C3. ஸோ இன்னொரு நைட்டையும் வந்து நிஹால் வந்து வெளியில் கொண்டு வராரு. இப்போ C6. ஸோ C6க்கு அப்புறமா நைட் வந்து H4 வராரு. இந்த பிஷப்க்கு வந்து அட்டாக்கு. இப்போ இந்த பிஷப்பை வந்து நம்ம இங்கேயே வச்சோம்னா இந்த பான் வந்து டைவர்ட் ஆகும். அப்படி இல்லைனா பிஷப்பை வந்து நம்ம ஒன்று ரிவர்ஸில் போடலாம். இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த E4 ஸ்கொயரில் போடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. ஸோ இந்த பானை வச்சு சேஃப்கார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வந்து சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா அந்த மூவை தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ பிஷப் வந்து G6 வரார். ஸோ பிஷப் G6க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த B7 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் எடுத்துகிட்டு வந்து கார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நிஹால் என்ன பண்ணுறாருன்னா பான் புஷ் பண்ணி குயினை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலான்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நைட் எடுத்துகிட்டு வந்து A6ல போட்டு நெக்ஸ்ட்டு நைட்டை வந்து அழகாக B4 ஸ்கொயருக்கு கொண்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான பிளான். பட் ஆக்சுவலாக இது கேமில் வந்து நடக்கல. கேமில் என்ன நடந்துச்சுன்னா குயினை வந்து இந்த C7 ஸ்கொயரில் போடுறாரு குகேஷ். ஸோ குயின் C7க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஷப் F4. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா குயினுக்கு அட்டாக்கு. ஸோ திரும்பி வந்து குயின் வந்து C8க்கே வந்துடுறாரு. இந்த இடத்துல இப்போ சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பானை வச்சு எடுத்திங்கன்னா பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த பானை வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ குகேஷும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக வந்து அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேசல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் D6. ஸோ இந்த இடத்துல நிஹால் செரீன் பார்த்தீங்கன்னா தைரியமாக அவருடைய பிஷப் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாரு. நீங்கள் வந்து இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒயிட்டுடைய பொசிஷன் வந்து நல்லா அட்வான்டேஜாக மாறிடும். எதனால கேட்டிங்கன்னா இப்போ பான் டெக்ஸ் பிஷப்பு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பானை புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் இந்த பானை எடுத்திங்கனாலும் சிம்பிளாக நம்ம இந்த பிஷப்பை எடுத்துட்டு இப்போ இந்த பானை வந்து நம்ம திருப்பி ரீகேப்சர் பண்ணிவிட்டு இந்த பானை நம்ம வந்து இப்போ புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த நைட்டுக்கும் அட்டாக் வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி பிளாக் பண்ணாலுமே சிம்பிளாக நம்ம இந்த இடத்துல வந்து டெக்ஸ் E5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒயிட்டுடைய பான் அட்வான்டேஜை பாருங்கள். அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஸ்பேஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து இந்த பிஷப்பெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. ஸோ இப்போ குகேஷ் அதனால் என்ன பண்ணுறாருன்னா குயின் D7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் D7க்கு அப்புறமா இந்த இடத்துல நிஹால் செரீன் பார்த்தீங்கன்னா E5 ப்ளே பண்ணார். ஸோ இந்த பிஷப் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் பாருங்கள். இந்த ரெண்டு சைட்லையுமே பான்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகி பிளாக்குக்கு ஸ்பேஸே விடாமல் ஃபுல்லாக பான்ஸ் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் ஒயிட்டுடைய பானை. அண்ட் இந்த இடத்துல இப்போ இந்த நைட்டும் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ இந்த நைட் வந்து இப்போ ஓம் ஸ்கொயருக்கே போயிட்டாரு. பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸே கிடையாது. அண்ட் பிளாக்கோடைய பீஸுமே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆன நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அன்டெவலப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் G6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த பிஷப் வந்து எடுக்கிறாரு. இப்போ டெக்ஸ் G6. இப்போ வந்து குயின் சைடில் வந்து கேசல் பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பான் அட்வான்டேஜ் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல குயின் சைடு வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் D8. ஸோ இந்த பிஷப் வந்து ரீரோட் பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து டெக்ஸ் D6. அகைன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய பான் அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். பிளாக்கால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பான்ஸை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டான மூவாக இருக்காது. ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து ரிவர்ஸ்க்கு கொண்டு போகிறாரு. இந்த இடத்துல இப்போ நிஹால் பார்த்தீங்கன்னா H4 வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் E7. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நைட் E7 மூலமா திருப்பி நைட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே ரீமென்யூர் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஸ்பேஸே இல்லை பாருங்கள் பிளாக்குக்கு. ஸோ அவருடைய பீசஸை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் பிளாக்குடைய பீஸ் பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த கேமில் வந்து பிஷப் H3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து ஃபஸ்ட்டு புஷ் பண்ணது வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பான் வந்து அட்வான்டேஜ் வந்ததுனால, ஸ்பேஸ் வந்ததுனால இந்த ஒரு டயகனலில் டைரெக்டாகவே போயிட்டு ஹிட் பண்ணுறாரு நிஹால் செரீன். இப்போ நைட் C8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை வந்து C8க்கு வந்து ரீமென்யூர் பண்ணிட்டாரு. இப்போ F4. ஸோ பாருங்கள், திருப்பி வந்து இந்த பானை வந்து ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணுறாரு. பிளாக்குடைய பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபஸ்டிகேட்டடாக இருக்குன்னு சொல்லி ஆகணும்.
இந்த இடத்துல இப்போ B6 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ B6 புஷ் பண்ணி இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து காமா கிங் B1 ப்ளே பண்ணார். ஸோ வந்து அவருடைய கிங்கை வந்து சேஃப்டிக்கு கொண்டு போய்க்கிறாரு. இப்போ A5. ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண முடியுமான்னு குகேஷ் வந்து இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணுறாரு. இப்போ குயின் C2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயினை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயக்னல் அழகாக போடுறாரு. ஸோ ஆளுநலாக பார்த்தீங்கன்னா நிஹால் செரீன் வந்து கிங் சைடில் அவருடைய பீசஸ்லாம் வந்து ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய பான் அட்வான்டேஜை வச்சு கேமை வந்து எப்படி வேணால் நம்ம வந்து மாற்றலாம். இந்த இடத்துல வந்து B-Tech C5, இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா D-Tech C5. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் வந்து இந்த பிஷப் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நைட்டை வச்சுலாம் இந்த பிஷப் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து ஃபார்வர்டுக்கு வந்துடும். அண்ட் பேஸில் இந்த பானுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லணும். இந்த இடத்துல இப்போ நைட் A6. ஸோ இந்த வழியாக நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ A3 வந்து ப்ளே பண்ணுறாரு நிஹால் செரீன். இந்த இடத்துல நைட் E7. ஸோ நைட் E7க்கு அப்புறமா பாருங்கள் திருப்பி நைட் இங்கேயே வந்துட்டார். ஸோ இங்கேருந்து தான் நைட் ரீமென்யூர் வராரு. திருப்பி நைட் இங்கேயே வந்துட்டார். ஸோ குகேஷ் ஒரு விதமாக அவருடைய பீசஸ்லாம் கொஞ்சம் ஷஃபிள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா பெருசாக பிளாக்கோடைய பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து லாஜிக்கலாக எந்த ஒரு மூவ்ஸுமே வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ சிம்பிளாக நிஹால் செரீன் என்ன பண்ணுறாருன்னா G4 வந்து புஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த எஃப் பானை புஷ் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. இப்போ வந்து குயின் B7. ஸோ குயின் B7க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் நம்ம ரூக்கையும் டபுள் பண்ணலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் வந்து சேஃபாக தான் இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா பிஷப் F1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் F1 மூலிமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த D3லையும் போடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான டயக்னலையும் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து பிஷப் C7க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் E2. ஸோ நைட் E2 பாருங்கள் இந்த நைட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் இல்லை. இப்போ நைட் E2 மூலிமா நெக்ஸ்ட்டு நைட் வந்து D4 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்காணிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து நிஹால் செரீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருடைய பீசஸ்லாம் ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வந்து ஷஃபிள் பண்ணி போட்டுட்ருக்காரு. ஸோ மீன்வைல் குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பீசஸ்லாம் வந்து ஷஃபிள் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அமையலை. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இப்போ நைட் B8 வந்து ப்ளே பண்ணார். ஸோ திருப்பி நைட் வந்து B8 போகிறாரு. நைட் B8க்கு அப்புறமா இப்போ நைட் D4. ஸோ இந்த நைட் பாருங்கள் அழகாக சென்டரில் D4ல் உட்காந்துட்டாரு. அண்ட் இந்த ரெண்டு பான்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நைட் D7, நைட் D7க்கு அப்புறமா பிஷப் D3. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் அண்ட் குயின் டயக்னலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கிறாரு. அண்ட் எந்த நேரத்துலையும் ஒயிட்டோடைய இந்த H2க்கும் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுவார். இப்போ A4 வந்து புஷ் பண்ணுறாரு குகேஷ். ஸோ A4க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் DE1. ஸோ ரூக் DE1 மூலமா இந்த ரூக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஒரு E5ல வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. இப்போ ரூக் A5. ஸோ ரூக் வந்து இந்த வழியாக வெளியில் வராரு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஹால் செரீன் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் ப்ளே பண்ணுறாரு. F5 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ F5 மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பானை உங்களால் எடுக்கவே முடியாது. ஸோ உங்களால் நைட் வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பானை வச்சு டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு G பானை வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக G-Tech F5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த பானை வச்சு எடுத்தீங்கனாலும் இந்த இடத்துல சிம்பிளாக E6 புஷ் பண்ணிக்கலாம். இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பான்டெக்ஸ் பான் இந்த இடத்துல ப்ளே பண்ணாலுமே நைட் டெக்ஸ் E6. ஸோ இப்போ பாருங்கள் இந்த பிஷப்க்கு அட்டாக்கு அண்ட் இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு நெக்ஸ்ட் செக்கோட வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸை வந்து பிளாக்கால் காப்பாற்ற முடியாது. ஸோ இதே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் சப்போஸ் நீங்கள் நைட்டை வச்சு இந்த பானை எடுத்தீங்கனாலும் பிஷப் டெக்ஸ் F5 வரும். திருப்பி நீங்கள் பானை வச்சு இந்த பிஷப்பை எடுக்கணும். திருப்பி நம்ம இந்த E6 மூவ் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொசிஷனு. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பான் டெக்ஸ் நைட் செக்கோட வரும். இப்போ கிங் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா நம்ம திருப்பி இந்த பிஷப்பை எடுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் ஒயிட்டுடைய பான்ஸ் எல்லாமே போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பானை எடுத்தீங்கனாலும் இந்த இடத்துல அழகாக என்ன பண்ணலான்னா நைட் டெக்ஸ் F5 வந்து செக் தரலாம். அண்ட் இந்த இடத்துல கிங் வந்து 7th ரேங்க் தான் போய் ஆகணும். ஸோ கிங் 7th ரேங்க் போனாலும் இந்த இடத்துல நம்ம ரூக் எடுத்துகிட்டு வந்து குயினை சூப்பராக வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பானை வந்து தொடக்கூட முடியாது. இந்த இடத்துல வந்து நம்ம G பானை வச்சு எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தோம். நீங்கள் சப்போஸ் E பானை வச்சு இந்த பானை எடுத்தீங்கனாலும் சிம்பிளாக டேரெக்டாகவே E6 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நைட்டுக்கு அட்டாக்கு இந்த பானுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திருப்பி இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி வந்து இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிவிட்டு ஒரு செக் தரலாம். திருப்பி கிங் டெக்ஸ் D7 அப்புறமா திருப்பி பான் டெக்ஸ் பிஷப் அப்புறமா திருப்பி நீங்கள் வந்து கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்கலாம். ரூக் டெக்ஸ் நைட்டு இந்த ரூக்கை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல அழகாக நைட் டெக்ஸ் பான் செக்கோட வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்கையும் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த நைட்டை பார்த்தீங்கன்னா குயினும் சூப்பராக சேஃப்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால் ஆளுனால
இந்த ஒரு எஃப் பானை வந்து பிளாக்கால தொடக்கூட முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எஃப்8 வந்து ப்ளே பண்றாரு குகேஷும். இந்த பானை வந்து எடுக்கல. நைட் எஃப்8க்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து அலைன் பண்றாரு. இன்னொரு ரூக்கும் இப்ப கேம்க்குள்ள ஜாயின் ஆகுது. இப்ப ஜிடெக்ஸ் எஃப்5, ஜிடெக்ஸ் எஃப்5. ஸோ இந்த இடத்துல பாருங்க, என்னதான் ஜிடெக்ஸ் எஃப்5 ப்ளே பண்ணாலுமே ஸ்டில் நிஹால் செரீனுடைய பான்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல சூப்பரா ஸ்பேஷியஸோட இருக்கிறாங்க. ஸ்டில் பிளாக்கோடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரூக் டெக்ஸ் H4. ஸோ ரூக் டெக்ஸ் H4 மூலியமா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு அட்டாக் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான மூவ் ப்ளே பண்றாரு நிஹால் செரீன். அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எஃப்டெக்ஸ் E6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ எஃப்டெக்ஸ் E6 பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த இடத்துல நீங்க வந்து பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலா கேம்ல நடக்கல. ப்ளே பண்ணீங்கன்னா, நம்ம வந்து சூப்பரா ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு ரூக்கை எடுத்தீங்கனாலும், குயின் F2 செக் வரும். குயின் F2 செக் மூலியமா நம்ம வந்து இந்த ரூக்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல எஃப்டெக்ஸ் E6 வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த நைட்டையும் உங்களால எடுக்க முடியாது. இந்த நைட்டை நீங்க எடுத்தீங்கன்னா, குயின் F2 வரும். ஸோ குயின் F2 மூலியமா நம்ம இங்க ஒரு சூப்பரான ஒரு செக் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க F6 வந்து புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி E டெக்ஸ் F6. ஸோ இந்த பான்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பிஷப் இப்ப எடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கனாலும், திருப்பி C டெக்ஸ் D6. ஸோ ஒயிட்டுடைய பான்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா ஃபுல்லா இங்க வந்து ஆர்மி மாரி இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க. அதுவும் பிளாக்குடைய கேம்ப்குள்ள இருக்கிறாங்க. நீங்க இந்த சென்டர் பானை இப்ப எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, இங்க ரூக் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நைட்டாலயும் பார்த்தீங்கன்னா, வெளியில வர முடியாது. நைட்டை இந்த வழியா நீங்க கொண்டு வந்தாலும், இந்த இடத்துல சூப்பரா இந்த ரூக்கும் வந்து இப்ப வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களால இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ரூக்க நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கனாலும், சிம்பிளா இந்த இடத்துல வந்து மேட் இன் 5 என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல வந்து எஃப்டெக்ஸ் E7 வரும். ஸோ எஃப்டெக்ஸ் E7க்கு அப்புறமா நீங்க வந்து குயினை வச்சு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இல்லையா நீங்க வந்து உங்களுடைய கிங்க வந்து உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்க குயின் எடுத்துட்டு வந்து இங்க செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். ஸோ ஆளுநர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஃப்ரீ நைட்டை எடுக்க முடியாது. பான் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. கேம்ல என்ன நடந்துச்சுன்னா, நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் E6க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட்டு. ஸோ நைட் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா திருப்பி பான் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்ப குயின் F2. ஸோ குயின் F2க்கு அப்புறமா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு குகேஷ். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேமு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லேருந்து குகேஷால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூக் வந்து இப்ப அட்டாக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து குயின் F7ம் த்ரெட்டன் பண்றோம். நீங்க இந்த ரூக்க வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே, நெக்ஸ்ட் வந்து குயின் F7 செக் வரும். கிங் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த நைட் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். திருப்பி கிங் இங்க மூவ் ஆகணும். கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ரூக் F7. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் நம்ம எடுத்துட்டோம். அண்ட் இப்ப ரூக் அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா, இங்க கேம்ப்குள்ள பூந்துட்டாங்க. அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பிஷப்க்கு பின்னாடி ஸ்டில் இந்த பான்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஆளுநாளா முக்கியமான ரீசன் இந்த பானுக்கு கிடைச்ச நல்ல ஒரு ஸ்பேஸ். அண்ட் இந்த பான்ஸ் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகி பிளாக்குடைய கேம்ப்குள்ள அவருடைய பீசஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா ஒயிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான அட்டாக்கை வந்து இதில் டெலிவர் பண்ணாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கேமே வந்து டோட்டலாக நிஹால் செரீன் கையில் போயிடுச்சு. ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் நிஹால் செரீன் வந்து வின் பண்ணிட்டாரு. அண்ட் குகேஷ் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் கிட்ட வந்தார். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவையும் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.